மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை கூட்டத்தை திருச்சியில் அதிமுக தொடங்கியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் அதிமுக அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 40 பேரை எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செய்து வைக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிருந்தா வழங்க கேட்கலாம். பிருந்தா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மார்ச் 24 31 தேதி வரைக்கும் முதற்கட்டமா பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில இன்னைக்கு திருச்சியில இருந்து தன்னோட பரப்புரையை அவர் தொடங்கி இருக்காரு. பரப்புரை கூட்டத்துல வேற யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, முழுமையான விவரத்தை சொல்லுங்க. பிரியதர்ஷினி, நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளும் அந்த கட்சி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் செய்வதில் ஆர்வம் காட்டி வராங்க. இதற்கு இணையாக வேட்புமனு தாக்கலும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது. தற்போது திருச்சியில அதிமுகவினுடைய முதல் பரப்புரை கூட்டம் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு அருகே இருக்கக்கூடிய வண்ணாங்கோயில் பகுதியில மிக பிரம்மாண்டமான மேடையில நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இந்த பகுதியில முகாமிட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் திமுகவினுடைய முதல் பிரச்சார கூட்டமானது திருச்சி சிறுகனூர் பகுதியில நடைபெற்றது. அங்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கு கொண்டு பெரம்பலூர் மற்றும் திருச்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பேசினார். தற்போது அதிமுகவினுடைய முதல் பிரச்சாரம், முதல் மேடை இங்கு நடைபெறுகிறது. திருச்சியை பொறுத்தவரையுமே அரசியல் கட்சிகளுக்கு அது ஒரு திருப்பு முனை மாவட்டமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் என்று சொன்னாலே திருச்சி மாவட்டத்தில் அதை தொடங்கும் பொழுது அது எப்பொழுதும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை கட்சிகளிடையே இருக்கிறது. அந்த வகையில தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பொது கூட்டத்துல கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். கிட்டத்தட்ட இந்த கூட்டத்திற்காக பல்லாயிரக்கணக்கானோர் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மேடையை நோக்கி வந்திருக்காங்க. பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேடையில தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், எஸ்டிபிஐ கட்சி தலைவர் நெல்லை முபாரக், புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட தோழமை கட்சியினரும் பங்கேற்றிருக்காங்க. இந்த ஒரே மேடையிலேயே பிரியதர்ஷினி அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 40 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி ஆதரவு திரட்ட உள்ளார். பிரியதர்ஷினி, நிச்சயமா மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை கூட்டத்தை திருச்சியில அதிமுக தொடங்கி இருக்கு. அது தொடர்பான விவரங்களை சொன்னீங்க. நன்றி பிருந்தா.